அறிமுகம். நண்பர்களே, வணக்கம். நம்ம வாழ்க்கையில் ஒரு உண்மை இருக்கிறது. அதை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம். ஆனால் அதை நாம் கவனிக்கவே மாட்டோம். அது என்ன தெரியுமா? நாம் நம்ம வாழ்க்கையை நாமே நடத்தி கொண்டு இருக்கிறோமா, அல்லது யாரோ மற்றவர்கள் நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறார்களா? சிறிது நேரம் யோசித்து பாருங்கள் நண்பர்களே. சில நேரங்களில் மற்றவர்களின் வார்த்தைகள் நம்ம முடிவை மாற்றுகிறது. சில சமயங்களில் நம்ம உணர்ச்சிகள் நம்மை வழித்தவற வைக்கிறது. சில நேரங்களில் பயம் நம்மை நின்ற இடத்திலேயே நிறுத்தி விடுகிறது. அந்த நேரத்தில் நம்ம உள்ளே ஒரு கேள்வி எழுகிறது. நான் என் வாழ்க்கையை என் விருப்பப்படி வாழ முடியாதா? இந்த கேள்விக்கு பலர் பதில் சொல்ல மாட்டார்கள். சிலர் சொல்லுவார்கள், அது சாத்தியமில்லை. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் இதை முழுவதும் மாற்றி காட்டினார். அவர் யார் தெரியுமா? ஒரு சாதாரண மனிதர், ஒரு ஆசிரியர், ஒரு சிந்தனையாளர். ஆனால் அவருடைய அறிவு ஒரு பேரரசை உருவாக்கியது. அவர்தான் நம் ஆச்சாரிய சாணக்கியர். நண்பர்களே, ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும் என்று உலகம் சந்தேகப்பட்ட போது அந்த மனிதன் உலகத்தையே மாற்றி காட்டினார். ஒரு சிறிய குழந்தையை எடுத்தார், அதை ஒரு மன்னனாக மாற்றினார். ஒரு சின்ன எண்ணத்தை எடுத்தார், அதை ஒரு பேரரசாக மாற்றினார். அவர் நமக்கு ஒரு விஷயம் சொல்ல வருகிறார். வாழ்க்கை உன்னை கட்டுப்படுத்தாது, நீதான் வாழ்க்கையை கட்டுப்படுத்த வேண்டும். நண்பர்களே, இந்த உலகத்தில் 2 வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். வாழ்க்கையால் இழுத்து செல்லப்படுபவர்கள், வாழ்க்கையை திசை திருப்புபவர்கள். நீங்கள் எந்த வகையில் இருக்க விரும்புகிறீர்களோ, இந்த காணொளி முடிவில் நீங்கள் 2வது வகையில் இருக்க வேண்டும். இது ஒரு சாதாரண உரை இல்லை, இது ஒரு பயிற்சி. உங்கள் சிந்தனையை மாற்றும், உங்கள் மனதை வலிமையாக்கும், உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். இந்த 7 ரகசியங்கள் சாதாரண அறிவுரைகள் அல்ல, வாழ்க்கையை காப்பாற்றும் விதிகள், சக்தி தரும் நெறிமுறைகள். நீங்கள் இந்த 7 ரகசியங்களை புரிந்து கொண்டால் யாராலும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. எந்த சூழ்நிலையும் உங்களை அடக்க முடியாது. நண்பர்களே, இந்த உரையை முழுவதும் கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் ஆரம்பத்தில் இது ஒரு கதை போல இருக்கும், முடிவில் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உண்மையாக மாறும். ரகசியம் 1: சுயமரியாதை. ஒரு மனிதன் வாழ்க்கையில் முதலில் கட்டப்பட வேண்டிய அடித்தளம் சுயமரியாதை. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் மிகவும் நல்லவன். யாராவது உதவி கேட்டால் உடனே ஓடிப்போவான். ஏதாவது சொன்னால் சரி என்று சொல்வான். அவன் நினைத்தான், நான் நல்லவனாக இருந்தால் எல்லோரும் என்னை நேசிப்பார்கள். ஆனால் நாட்கள் கடந்தது. மக்கள் அவனை மதிக்கவில்லை. அவனை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அவனை கீழே பார்த்தார்கள். ஒரு நாள் அவன் தனியாக உட்கார்ந்து யோசித்தான், நான் தவறு செய்தானா? அந்த நேரத்தில் அவன் ஒரு விஷயம் புரிந்து கொண்டான். நான் என்னை மதிக்கவில்லை, அதனால் தான் யாரும் என்னை மதிக்கவில்லை. அந்த நாளிலிருந்து அவன் மாறினான். அவன் அமைதியாக இருந்தான். ஆனால் அவன் மனதில் ஒரு வரம்பு வைத்தான். மறுநாள் அதே மக்கள் அவனை வேற மாதிரி பார்த்தார்கள். நீங்கள் உங்களை எப்படி நடத்துகிறீர்களோ உலகமும் உங்களை அப்படித்தான் நடத்தும். நீங்கள் உங்களை குறைத்து பேசினால் உலகம் உங்களை தள்ளிவிடும். நீங்கள் உங்களை மதித்தால் உலகம் உங்களை மதிக்க வேண்டியதுதான். சாணக்கியர் சொல்வது, தன்னை மதிக்காதவன் உலகத்தில் எங்கும் மதிப்பு பெறமாட்டான் என்கிறார். ரகசியம் 2: தன்னிறைவு. ஒரு இளைஞன் இருந்தான். அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் மற்றவர்களை நம்புவான். அவன் நினைத்தான், எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், குடும்பம் இருக்கிறது, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். ஒரு நாள் அவன் பெரிய பிரச்சனையில் சிக்கினான். அவன் எல்லோரிடமும் உதவி கேட்டான். ஆனால் யாரும் வரவில்லை. அவன் தனியாக இருந்தான். அந்த நாள் அவன் வாழ்க்கையை மாற்றியது. அவன் உணர்ந்தான், நான் என்னால் வாழ கற்றுக்கொள்ளவில்லை. பல வருடங்கள் கழித்து அவன் தன்னால் வளர்ந்தான். அவன் வெற்றி பெற்றான். மற்றவர்களை நம்புவது தவறில்லை, ஆனால் முழுவதும் அதில் வாழ்ந்தால் அது பலவீனமாக மாறும். சாணக்கியர் சொல்வது, உன்னுடைய சக்தி உன்னுள்ளே இருக்கிறது என்று கூறுகிறார். ரகசியம் 3: மர்மம். ஒரு வியாபாரி இருந்தான். அவன் தனது எல்லா திட்டங்களையும் எல்லோருக்கும் சொல்லுவான். அவன் ஆரம்பித்த வேலையெல்லாம் தோல்வி. மற்றொரு மனிதன் இருந்தான். அவன் அமைதியாக இருந்தான், யாருக்கும் தெரியாமல் வேலை செய்தான். ஒரு நாள் அவன் மிகப்பெரிய வெற்றி அடைந்தான். உலகம் எல்லாம் உங்களுக்காக இல்லை, சிலர் உங்களை நிறுத்த முயற்சிப்பார்கள். உங்கள் ரகசியங்கள் உங்கள் சக்தி. சாணக்கியர் சொல்வது, உன் எண்ணங்களை எல்லோரிடமும் பகிராதே என்று கூறுகிறார். ரகசியம் 4: உணர்ச்சி கட்டுப்பாடு.
ஒரு மன்னன் இருந்தான். அவன் கோபத்தில் எடுத்த ஒரு முடிவு அவன் வாழ்க்கையை அழித்தது. மற்றொரு மன்னன் அவன் அமைதியாக இருந்தான். அவன் சரியான நேரத்தில் முடிவெடுத்தான். அவன் வெற்றி பெற்றான். உணர்ச்சிகள் ஒரு சக்தி, ஆனால் அதை கட்டுப்படுத்தாவிட்டால் அது அழிவாக மாறும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். கோபம் ஒரு நொடி, அழிவு ஒரு நாள் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 5. ஒரு மனிதன் எப்போதும் எனக்கு என்ன கிடைக்கும் என்று யோசித்தான். அவனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. மற்றொருவன் எப்போதும் பிறருக்கு உதவினான். அவன் வாழ்க்கையில் எல்லோரும் அவனை தேடினார்கள். மதிப்பு என்பது கேட்டு கிடைக்காது, அது உருவாக்கப்பட வேண்டும். சாணக்கியர் சொல்வது, நீ கொடுத்தால்தான் உலகம் உனக்கு தரும். ரகசியம் 6. நேரம். 2 நண்பர்கள். ஒருவன் நேரத்தை வீணாக்கினான், மற்றொருவன் நேரத்தை பயன்படுத்தினான். பல ஆண்டுகள் கழித்து ஒருவன் அதே இடத்தில் இருந்தான், மற்றொருவன் உயர்ந்தான். நேரம் திரும்ப வராது. அதை இழந்தால் அதை மீண்டும் பெற முடியாது. சாணக்கியர் சொல்வது, நேரம் இழந்தவன் வாழ்க்கையை இழந்தவன் என்று கூறுகிறார். ரகசியம் 7. பயமின்மை. ஒரு சிங்க குட்டி ஆடுகளுடன் வளர்ந்தது. அது தன்னை ஆடு என்று நினைத்தது. ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் அதை தன் உண்மையை காட்டியது. அது தன்னை அறிந்ததும் அது மாறியது. பயம் உண்மையில் இல்லை, அது மனதில் உருவான ஒரு நிழல். சாணக்கியர் சொல்வது, பயத்தை வென்றவன் உலகத்தை வெல்லுவான். முடிவுரை. நண்பர்களே, இந்த 7 ரகசியங்கள் ஒரு மனிதனை மாற்றும், ஒரு வாழ்க்கையை உயர்த்தும், ஒரு மனதை வலிமையாக்கும். இந்த உரை ஒரு முடிவு அல்ல, இது ஒரு ஆரம்பம். நன்றி நண்பர்களே. இது உங்கள் சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது என்னோட ஓன் வாய்ஸு, ஏஐ வாய்ஸ் கிடையாது. அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். இன்னொரு ஷோவில் மீட் பண்ணலாம்.